வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இதை பார்த்து நம்ம சாரதாம்மா ரொம்பவே எமோஷனல் ஆகி கலங்கி போகிறத பார்த்து நம்ம காவேரியும் என்னாச்சு அம்மாவுக்கு ஏன் இப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எப்படி பார்ப்பாங்க இல்லையா, அப்படிலாம் வந்து சமாளிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லடி, அது வந்து கங்காவோட குழந்தைய பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துடுச்சுடி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சமாளிச்சுடுறாங்க. அதுக்கப்புறமா சரி காவேரி சாப்பிட எல்லாத்தையும் எடுத்து வைடி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து எடுத்து வைக்கிறாங்க. குழந்தைக்கும் என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கும் வந்து பரிமாறுறாங்க. இந்த சமயத்தில் காவேரி என்ன பண்ணுறாங்க, நின்றுட்டுருக்காங்க. காவேரி நீயும் வந்து உட்காரடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, எனக்கு எதுக்குமா இதுக்குள்ளே, நான் அப்புறமா பொறுமையாக சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, குழந்தையும் பார்த்திங்கன்னா மிஸ் எங்கள் கூடவே உட்காந்து சாப்பிட்லாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றாங்க. உடனே வந்து குழந்தையும் ஆசைப்படுறாளடி உட்காந்து சாப்பிட்றி அப்படின்னு சொல்கிறது மூலிமா காவேரியும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 3 பேருக்குமே ஒன்றா உட்காந்து பரிமாறதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க நம்ம சாரதாம்மா. குழந்தைக்கும் வந்து ஓட்டி விடுறாங்க. குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் எங்கேயாவது வெளியில் அனுப்பணுமே அப்படின்ற தருணத்தில் விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, மாப்பிள்ளை இதை மாதிரி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வரீங்களா, நீங்கள் கோவிலுக்கு போகிறதா சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரிக்கிட்டும் கேட்க, இல்லை பரவாயில்ல நான் அப்புறமா போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்ல, காவேரி நான் இப்போ வேலையாக இருக்கேன்டி, அதான் குழந்தை வரால போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதாம்மா சொல்கிறதன் மூலிமா கிளம்ப போகிறாங்க. புடவை கட்டிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரி வந்து சொல்கிறாங்க. என்ன மாதிரிலும் புடவைலாம் எதுக்கு இப்போது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, கோவிலுக்கு போகிறல்டி அதனால் புடவை கட்டிட்டு போனால் நல்லாயிருக்கும்ல, அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாம்மா சொல்கிறதன் மூலிமா புடவை வந்து கட்டிட்டு வெளியில் வராங்க. ரொம்பவே அழகாக வந்து நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை பார்த்து ரொம்பவே அசந்து போகிறாரு நம்ம விஜய். காவேரியை பார்த்து ரொம்ப அழகாக வந்து நிற்கிறத பார்த்து சுற்றி போடுறாங்க நம்ம சாரதாம்மா. நான் இன்னும் புதுசாக புடவை கட்டிட்டு வர மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கேன், இல்லடி இத்தனை நாள் விட நீ ரொம்ப அழகாக தெரியுறடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் குழந்தையும் பார்த்தீங்கன்னா, மிஸ் இந்த சாரியில் நீங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியா, தேங்க்யூ, நீ கூட தான் அந்த ட்ரெஸ்ஸில் ரொம்ப அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரியும் வந்து சொல்கிறாங்க. தம்பி கோயிலுக்கு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறது மட்டும் இல்லாமல் திரும்பவும் நானே கூட்டிகிட்டு வந்து விட்டுறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே 3 பேரும் போகிறத பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம சாரதாம்மா. என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ஃப்ரண்ட் சீட்டில் உட்காராமல் பேக் சீட்டில் போய் உட்கார போகிறாங்க. இங்கே உட்காருங்க பரவாயில்ல சொல்லிட்டு சொல்ல, இல்லை இருக்கட்டும் நான் பேக்லேயே உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, குழந்தையும் பார்த்தீங்கன்னா காவேரியோட போய் உட்காந்துக்கிறாங்க. குழந்தையும் காவேரியும் 2 பேரும் சந்தோஷமாக வரதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாங்க நம்ம விஜய். குழந்தை எவ்வளோ நாளாக தாய் பாசத்துக்காக எங்கே இருக்குது, இங்கே தன்னோட அம்மா கூட தான் இருக்கும் அப்படின்றது தெரியாமல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதே சந்தோஷம் கடைசி வரைக்கும் நீடிக்கணும் கடவுளே, சீக்கிரமாக வந்து என்னோடய காவேரிக்கு குணமாயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே போகிறாரு. கோவிலுக்கும் போகிறாங்க. கோவிலில் போய் சாமி கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. கோவிலில் சாமி கும்பிட தருணத்தில் பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து காவேரி வாங்காமல் போயிட்டாங்க. இந்த சமயத்தில் குங்கத்தை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கொடுக்க, காவேரி மறுக்கிறாங்க. எடுத்துக்கோங்க மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறதன் மூலிமா எடுத்து நெத்தியில் வச்சுக்கிறாங்க. இதனால் விஜய் ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு. அதுக்கப்புறமா கோயில் பிரகாரத்தை வந்து சுற்றி வராங்க. நிறைய விஷயங்கள் வந்து குழந்தை வந்து பேசிகிட்டே வராங்க. நிறைய விஷயங்களை காவேரி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே வராங்க. இதை பார்த்து நம்ம விஜய் ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாரு. கடவுளை கூடிய சீக்கிரமும் தன்னோட மனைவிக்கு எல்லாமே வந்து ஞாபகத்துக்கு வந்துடணும், பழைய ஞாபகங்கள்லாம் பழையபடி திரும்பி என்னோட சேர்ந்து வாழணும், என்னோட குழந்தைக்கும் தன்னோட அம்மா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து வேண்டிக்கிட்டே வந்து கோவில் சுற்றிட்டே இருக்காரு நம்ம விஜய். இப்போ நம்ம சாரதாம்மா ரொம்ப சந்தோஷத்தோட என்ன பண்ணுறாங்க, கங்கா யமுனா 2 பேருக்குமே வந்து ஃபோன் பண்ணி வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. விஷயத்தை கேள்விப்பட்டதும் ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாலும், தாத்தா பாட்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்களேமே, நம்மளை ஏமாற்றிட்டாங்களே அப்படின்ற ஒரு கோபமும் அவங்களுக்குள்ளே இருக்குது. இருந்தாலும் விஜய் மாமா வந்துட்டார்ல, அந்த சந்தோஷமே போதும் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா சொல்ல, ஆமாம்மா விஜய் திரும்ப வந்துட்டார்ல, இனிமேலாவது அவரோட வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியம் வந்து நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே நடந்த விஷயத்தை பற்றி வந்து சொல்கிறாங்க. குழந்தைய பற்றி வந்து கேட்டு விசாரிக்கிறாங்க. அப்படியே வந்து கங்காவோட குழந்தை மாதிரி தாண்டி இருக்குது, என்ன வாயாடுறா அப்படி துருன்னு இருக்காடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே எனக்கு குழந்தைய பார்க்கணும் போல் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா 2 பேருமே வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே வந்து கோயிலுக்கு போன விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னொரு பக்கம் நிவினுக்கும் விஷயம் தெரிய வருது. இதை கேட்டதுக்கப்புறமா அதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் ப்ரோவை திரும்ப பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோடு வந்து காத்துட்ருக்காரு நம்ம நிவின்.
குழந்தை வீட்டில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து காவேரி கிட்ட வந்து சொல்லிட்டு வராங்க. விஷயங்கள் வந்து பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறமா டைம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை கூட்டிகிட்டு போயிட்டு வீட்டில் விடுறாரு. மிஸ் இதே மாதிரி நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையும் கேட்க, வேறு வழி இல்லாமல் குழந்தைக்காக சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டுறாங்க. சரிங்க மிஸ், அதுக்கப்புறமா ஸ்கூலுக்கு வருவீங்கள்ல, வரமாட்டிங்கன்னா எனக்கு முன்னாடியே சொல்லிவிடுங்க. அதுக்கப்புறம் நானும் வரமாட்டேன். ஏன்னா நீங்கள் இல்லாமல் எனக்கு ரொம்ப போர் அடிச்சுது. நீங்கள் எல்லாமே எனக்கு வரவே பிடிக்கல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியை பார்த்து குழந்தைய சொல்ல, அதெல்லாம் நான் வருவேன்டா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, 2 பேரையும் கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா குழந்தை பார்த்திங்கன்னா அவங்க மிஸ்ஸையும் அந்த பாட்டியும் பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்ருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு டாடி, மிஸ் ஏற்கனவே எனக்கு ரொம்ப பிடிக்கும், இப்போ பாட்டியும் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பாருங்களேன், என்கிட்ட எவ்வளோ அன்பாக நடந்துக்கிறாங்க, அவங்க சமைச்ச சாப்பாடெலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டாடி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, திரும்பவும் எப்போ டாடி நாங்கள் கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்டுட்ருக்காங்க. சீக்கிரமே நம்ம எல்லாம் ஒன்றா தாண்டா இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்ல, டாடி என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை வந்து கேட்க, அதுவாடா நம்ம கூடிய சீக்கிரமே ஒன்றா போயிட்டு வரலாம் திரும்பவும் இதே மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாரு. அப்புறமா விஜயும் பார்த்திங்கன்னா நிவின் 2 பேருமே வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. நடந்த விஷயத்தை நினச்சி ரொம்பவே வேதனை அடைகிறாரு நம்ம நிவின். அதுக்கப்புறமா காவேரியை பற்றி பேசுகிற தருணத்தில், கவலைப்படாதீங்க ப்ரோ, கூடிய சீக்கிரமே காவேரிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே திரும்ப வரும், பழைய மாதிரி 2 பேரும் வந்து சேர்ந்து சந்தோஷமாக குழந்தையோட வாழ தான் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவினும் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. இடையில அம்மாவோட அப்பா பேர் விஜய் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்னோட மனசுக்குள்ளே பல குழப்பங்கள் வந்து ஏற்படுது. ஏன்னா கனவுல வந்த ஒருத்தர் வந்து நேரில் வர்றது மட்டும் இல்லாமல், விஜய் அப்படின்ற பேரை நான் ஏற்கனவே பல தடவை கேட்ட மாதிரி எனக்கு ஞாபகங்கள் வருது. இதெல்லாம் ஏன் நடக்கணும், அவரை ஏன் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கணும், கனவுல ஏன் இவர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து அவங்களுக்குள்ளே எழும்புது. இதை பற்றின விஷயத்த அவங்க அம்மா கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டயோ வந்து கேட்குறாங்களா, இதை பற்றி யார்கிட்டயாவது கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.